சரிங்க, ஆரம்பிங்க. வணக்கம், என்னோட பேர் லதா. நான் கம்பேனியன் மெடிடெக்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இது கம்பெனி வந்து அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது ஃபேக்ட்ரி. ஸோ இது இந்தியன் ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து டென்ஸ் இஎம்எஸ் அப்படின்ற 2 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு 30 நிமிஷம் எடுக்கிறதுனால கம்ப்ளீட் பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ நம்ம பாடி ஏஜிங் ப்ராசஸே நம்ம கால்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுட்டில் தான் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸோட நர்வ்ஸுமே எண்ட் ஆகுது. ஸோ இந்த மிஷினில் இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மிஷினில் ஒரு 30 மினிட்ஸ் கால் பாதம் வச்சு எடுக்கிறதுனால கம்ப்ளீட் பாடிக்கு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நாங்கள் சங்கர மடத்தில் இன்னிலேருந்து 10 நாளைக்கு ஃப்ரீ கேம்ப்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 7 வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பாதம் எரிச்சல் அதிகமாக இருக்கும், நம்னஸ் அதிகமாக இருக்கும், காலில் வீக்கம் இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸு எல்லாத்துக்குமே எடுக்கலாம். ஈவன் வெரிகோஸ் வெயின்ஸ் 4th ஸ்டேஜ் ஆகிட்டு கால் வீக்கம் அதிகமாக இருந்து காலோட கலர் கம்ப்ளீட் அல்சராக இருந்து 4th ஸ்டேஜில் இருந்தால் கூட ரிசல்ட் இருக்குது. 10 இயர்ஸாக நாங்கள் எல்லா ஊர்லேயும் கேம்ப் பண்ணுறோம். ஸோ 10 days வந்து இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னா நீங்கள் தயவுசெய்து இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். 10 days நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ ரெகுலராக நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு நாளில் எந்த சேஞ்சும் தெரியாது. ஏன்னா இது மெடிசின்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ இது நேச்சுரலாக உங்களோட பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறதுனால பெனிஃபிட்ஸ் தெரியணும். அதனால் இங்கே விசிட் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. வந்து எலக்ட்ரோட் பேட்ஸு ஃபிசியோதெரப்பியில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் எலக்ட்ரோட் பேட்ஸு. ஸோ இது வந்து வலி இருக்கிற இடத்துல டைரெக்டாக போடுறோம். இப்போ நீ ப்ராப்ளம் இருந்தால் நீ சுற்றி போடலாம். ஷோல்டரில் உங்களுக்கு மசில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, முட்டி வலி, பேக் பெயின், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தால் நெக் ஏரியாவில் போடுறோம், வெரிகோஸ் இருந்துச்சுன்னா காலுக்கு போடுவோம். ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த பெயின் இருக்க ஏரியாவை டார்கெட் பண்ணுறதுனால வலி உங்களுக்கு விதின் 3-4 நாளைக்குள்ளேயே நல்ல ரிலீஃப் தெரியும். இது ஷோல்டர் இது எல்லாமே உடம்புல எங்கேனாலும் எங்கே வலி இருக்கலாம் பெயின். இது வந்து இண்டிவிஜுவலாக நம்மளே கூட இல்லை யாராவது ஹெல்ப் வேணுங்களா? அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கே வலி இருக்கோ கனெக்ட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து வச்சு ஒரு டைமுக்கு ஒரு நாளைக்கு அவங்க பண்ணுறாரு. ஆமாம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு வலி இருக்கிற இடத்த மட்டும்தான் சார். ரெகுலராக வந்து எடுங்க, நல்லது. தெரியுதுங்களாம்மா? 2 கால் வெளியே வச்சுட்டு ஃபிசியோதெரப்பியில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ். இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பர்டிகுலராக கால் பாதத்தில் என்ன ஃபீல் ஆச்சோ ஃபிசியோவில் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவருக்கு என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு ஸ்டிமுலேட் ஆகும். பிளட் கிளாட்ஸ் இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகும். அந்த மசில் ஸ்டிமுலேஷன் நல்லா தெரியும், ஃபீல் ஆகும். அதாவது ஃபிசியோதெரப்பியில் கூட அதில் வைக்கிற போட்டு இதாக மாதிரி சேம் சேம் சேம். இது வந்து அது ஏதாவது பேஸ்ட் மாதிரி தடவிட்டு ஓட்டுவாங்க. இது தேவையில்லை. இது வந்து ஷோல்டர் வலி, பேக் பெயின், முட்டி வலி, காலில் வெரிகோஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நீ ப்ராப்ளம் இருந்தால் நீ சுற்றி போடலாம். ஷோல்டரில் உங்களுக்கு மசில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, முட்டி வலி, பேக் பெயின், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தால் நெக் ஏரியாவில் போடுவோம், வெரிகோஸ் இருந்துச்சுன்னா காலுக்கு போடுவோம். ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த பெயின் இருக்க ஏரியாவை டார்கெட் பண்ணுறதுனால வலி உங்களுக்கு விதின் 3-4 நாளைக்குள்ளேயே நல்ல ரிலீஃப் தெரியும். ஃபிசியோதெரப்பி சேம் தான். 30 நிமிஷம் பண்ணுறதுனால கம்ப்ளீட் பாடிக்கு ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 30 நிமிஷம்
நிமிஷம் இருக்கும் சார். 30 நிமிஷத்தில் 12 விதமான ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ ஆன் பண்ண உங்கள் கால் பாதத்துக்கு நல்ல விறுவிறுவிறுன்னு ஃபீல் தெரியும் சார். அப்போ சொல்லுங்கள் சார். வெரிகோஸ் இருக்குங்களா சார்? இது டே பை டே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சுகர் பிபி நம்மளுக்கே இப்போ தெரியணும்ல கண்ட்ரோல் ஆச்சு சார். நீங்கள் ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்களே, ஒரு 6th டே 7th டே நம்ம டாக்டர் கூப்பிடுவோம் சார் கம்பெனியில் இருந்து. அன்னைக்கு எல்லாரையும் கேதர் பண்ணி அவர் செக் பண்ணுவார். அன்னைக்கு நீங்கள் வந்து பாருங்களேன், எவ்வளோ பேர் ரிசல்ட்ஸ் வாங்கிட்டேன் சார். ஸோ நீங்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். நான் வரேன், இப்போ டெய்லி வருவீங்க வந்து வாங்க சார். உங்களுக்குமே வெயிட் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸ்டமக்கு ஒரு பெல்ட் இருக்குது சார், அது நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற விசரல் ஃபேட்டை பர்ன் பண்ணும். நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஸ்டமக்கில் ஒர்க் ஆகும். இதில் எதுலேயுமே சைடு எஃபெக்ட் இல்லை சார். குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணுறோம் சார். 10 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷத்துக்கு 12 விதமாக உங்கள் கால் பாதத்துக்கு சேஞ்ச் ஆகும். என்ன சர்ஜரி இருக்குது? எவ்வளோ நாள் ஆச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். 6 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ இது 30 நிமிஷத்தில் உங்களுக்கு 12 விதமாக ப்ரோக்ராம் சேஞ்ச் 30 நிமிஷத்தில் 12 விதமான ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும் சார். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளில் ஒன்றும் தெரியாது சார். ரெகுலராக வாங்க. ஒரு 10 டேஸ் நீங்கள் எடுக்கும்போது ரிசல்ட் ஆகும். வணக்கம். என்னோடய பேர் ஆர் நாகராஜன். நான் இதே பகுதியில் வசிக்கிறேன். என்னோடய வயசு வந்து 64. நான் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது. ரொம்ப நாளாக கால் வலி, நரம்பு இழுக்கிறது, அது போல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. சமீபமாக ஷோல்டர் பெயினும் இருந்தது எனக்கு. இந்த இதே ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டு நெக்ஸ்ட் டே வந்தேன். இந்த 4வது நாள் இருக்குது. எனக்கு காலில் அந்த நரம்பு இழுக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு 85 வைக்கும்போது தான் அந்த ஃபீலிங்கே தெரிஞ்சுது. இப்போ 30 வைக்கும்போதே எனக்கு கொஞ்சம் அதிகமாக அது ஆகிற மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ஷோல்டர் பெயினும் கொஞ்சம் அதிகமாகி இப்போ குறைஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு சார்.